அதிமுக தரப்புல இருந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பாருங்கள், நல்லதே நடக்கும். என்ன மாதிரியான கருத்துக்கள் இப்போ பரவிட்டு இருக்கு நீங்க பார்த்து? இல்லை, என்ன கருத்துக்கள் வெளியே வருகிறார் என்றால், திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு கூட்டணி அமைத்து முதலமைச்சர் இடத்தை பெற வேண்டும் என்று நோக்குகிற போதுதான் நல்லெண்ணம் உடையவர்கள், அம்மாவுடைய விசுவாசம் உள்ளவர்களாம் இதில் இருப்பது சரியாக இருக்கு என்று முடிவு செய்துதான் சிறந்த ஆட்சி தமிழகத்தில் தரக்கூடிய தமிழக முதலமைச்சர் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி ஒருவரால் தான் முடியும் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய திட்டங்கள் அனைத்தும் மக்கள் வியக்கத்தக்க அளவுக்கு இருக்கிறது. ஆகவே அங்கே இருப்பதை காட்டிலும் நல்ல பணியாற்றுவதற்கு சரியான இடமாக அவர் தேர்வு செய்து இங்கே வந்திருக்கிறார். திமுக தலைவராக இருக்கட்டும், அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த குதிரை பேரம் அப்படின்ற விஷயம் இல்லை, குதிரை பேரத்தை விட அவர் செய்திருப்பது என்ன பேரம்? இருவரும் இணைந்து ஒரு ஆட்சியை நடத்தலாம் என்று சிந்திப்பதே தவறா இல்லை? அந்த செய்திகள் உங்களிடத்திலே வந்ததா இல்லையா? முதலமைச்சர் யார், துணை முதலமைச்சர் என்று முடிவு செய்யப்பட்டது உங்களுக்கு புரியுமா இல்லையா? இத்தனையும் செய்துவிட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு இது சரியான நேரம் அல்ல, காலம் சரியான அதற்கான பதிலை தரும். சிவி சண்முகம் தரப்பினர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுல இருந்து 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து உங்க கட்சியிலேயே இப்ப இணைஞ்சிட்டாங்க. மற்றவங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அவங்க கிட்ட வேற எதுவும் முரண் ஏற்பட்டிருக்கா? யாருக்குமே முரண்பாடுகள் இல்லை, எல்லோரும் தெளிவாக இருக்கிறார்கள். எல்லோரும் தங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப முடிவுகளை மேற்கொள்கிறார்கள். இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்து 15 நாட்களிலேயே பல கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு, பாலியல் அது மாதிரி இல்லை. இதில் இது சாதாரணமாக ஒன்று நடத்துகிற வச்சு சொல்ல முடியாது. இதை பொறுத்தவரையிலும் 20 மணி நேரத்திற்குள் ஃபுட்டேஜ் மூலமாக கைதிகளை செய்து அவர்கள் அந்த பாலியல் குற்றம் செய்தவர்களை கைது செய்து மட்டுமல்ல அதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள்.